குட் ஈவினிங் guys. நம்ம கியூபர்நெட்டிஸ் வீடியோ பார்க்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக வரவங்களுக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்னாலே ஒரு டெப்த்தான நாலேஜ் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன். இதில் என்ன கவர் பண்ண போகிறோன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அது எதனால் நம்ம வந்து அடாப்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஆன் பர்மிசஸில் தான் சர்வர்ஸ் வச்சுருந்தோம். எப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க, பில்ட் பண்ணி ரன் பண்ண போகிறாங்க, சர்வீஸாக கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஓன் பில்டிங்லேயே வந்து அவங்க வந்து சர்வரை வந்து ஃபிசிக்கலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுட் வந்து வந்த பிறகு எல்லோரும் வந்து க்ளவுடுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோரனரில் இப்போது பாப்புலரான டெக்னாலஜியாக இருக்குது. எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா க்ளவுடில் தான் இருக்காங்க இப்போ. ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டோன்னா ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் நம்ம வந்து இந்த டாபிக் இப்போ எடுத்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கியூபர்நெட்டிஸு, டாக்கர், ஜென்கின்ஸ் அந்த மாதிரி வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து கண்டென்ட் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் டாபிக்குள்ளே போகிறேன். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துப்போம். சர்வர்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்கலாக தான் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஹார்ட்வேர் மிஷின். நம்ம வீட்டில் இருக்க கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹார்ட்வேர் மிஷின், டேட்டா சென்டர்ஸ்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிசிக்கலாக வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸை அந்த சர்வருக்குள்ளே போட்டு, ஃபிசிக்கலாக ஒரு மிஷின் இருக்கும், அதுக்குள்ளே வந்து அவங்க அப்ளிகேஷன்ஸை போட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. இதுதான் சர்வர்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ரியல் டைமில் வந்து நெட்வொர்க் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் எதனா வந்துடும், அவங்க ஊரில் வந்து பிரச்சனை எதனா வந்துடும், ஃப்ளட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய் சைடில் கூட எதனா ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் சர்வர்னால் எவனா எதனா கை வச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ப்ராப்ளம் வந்துடும். இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், பேங்கிங்கு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கம்பெனிஸு, சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸு, இவங்களாம் வந்து ஆன் பர்மிசஸ் சர்வர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக. இப்போ பேங்கிங் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க எல்லா பேங்க்ஸும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டேட்டா இருக்கும், டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கும், அக்கௌண்ட் பேலன்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே செக்யூர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆன் பர்மிசஸ் சர்வர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க க்ளவுடில் இருக்காங்களான்னு தெரில, பட் எல்லா சர்வீசஸும் அவங்க க்ளவுடில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்களோட டேட்டா சென்டர் கண்டிப்பாக ஆன் பர்மிசஸில் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்ஃப்ரா வந்து நம்ம ரெடி பண்ணும்போது அதோட தேவையை பொறுத்து இப்போ வந்து அது என்ன செக்டார்னு பார்த்து, இப்போ வந்து ஃபைனான்ஸ் செக்டாரா, எஜுகேஷன் செக்டாரா, ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது அது வந்து அதோட யூஸ் வந்து அதோட செக்டார் பொறுத்துன்னு வரும். நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கம்பெனி, இப்போ ஃப்ரெஷ்ஒர்க்ஸு, ஜோகோ, இவங்களாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் ஆப்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா எதனா ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம எதனா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறதில்ல, அவங்களோட சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிப்போம். நம்மளும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருப்போம், பட் நம்மளோட பர்பஸ் வேறு இருக்கும். நம்ம உட்காந்து அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணாமல் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸு, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் அதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம். ஜோகோ வந்து ஒரு லெவல் மேலே போய் ஜோகோ ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க, ஜோகோ டாக்ஸ் வச்சுருக்காங்க, ஜோகோ இன்வாய்ஸஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் டிக்கெட்டிங்கு, அதுக்கப்புறம் சேட்பாட்ஸு, இந்த மாதிரி ஒரு சர்வீசஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஏன் இதை நான் சொன்னேன்னா, இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து சர்வீஸாக கொடுக்குறாங்க. ஆனால் இன்ஃப்ராவே சர்வீஸாக கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இன்ஃப்ரானா என்னது? நம்மளோட சர்வரையே வந்து இப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஒரு சர்வர் வச்சுருக்கோம்னா அந்த சர்வரே இல்லை, அதுவே ஒருத்தன் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறான், அதுவும் விர்ச்சுவலாக ப்ரொவைட் பண்ண போகிறான். அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். டெக்னிக்கல் டேர்மில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் அ டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஓவர் த இன்டர்நெட். இப்போ நீங்கள் வந்து சர்வீசஸ்லாம் வாங்கிப்பீங்க, கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்லாம் இன்டர்நெட் மூலமாக நீங்கள் வாங்கிப்பீங்க. அப்படின்னு என்னென்னா விர்ச்சுவலாக இருக்கும், நீங்கள் எதுவுமே வச்சுருக்க மாட்டீங்க, வேறு ஒருத்தர் வந்து ஃபிசிக்கலாக ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் போட்டு உங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் மட்டும் ஆன் த க்ளவுட் ஓவர் த இன்டர்நெட் உங்களுக்கு வந்து
ப்ரொவைட் பண்ணுவான். நீங்கள் பே ஆஸ் பர் மாடல், பே ஆஸ் பர் யூஸ் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பே பண்ணி அதை யூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ நீங்கள் இன்ஃப்ரா டெவலப் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன கேபிட்டல் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸு. இப்போ நீங்கள் இன்ஃப்ரா டெவலப் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்ல. அதுக்கப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸு, கண்டிப்பாக அதுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் போட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து நெட்ஒர்க் வந்து டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எவ்வளோ செக்யூர்டாக இருக்கணும். உங்களோட சர்வீஸை பொறுத்து செக்யூரிட்டி வந்து டிஃபர் ஆகும். எவ்வளோ செக்யூர்டாக இருக்கணும், எல்லா சர்வீஸஸும் இப்போ செக்யூர்டாக இருக்கணும். ஏன்னா வந்து டேக்ஸ்லாம் நிறைய நடக்குது, இருந்தாலும் வந்து செக்யூரிட்டி லெவல்லாம் மாறும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு க்ளவுடில் நம்ம மைக்ரேட் ஆகிடுறோம். அவன் என்னென்னா இது வந்து இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி, நம்ம எவ்வளோ வேணால் ஸ்கேல் பண்ணிக்கலாம். பேசிக் திங் வந்து டிமாண்டை பொறுத்து நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களோட ஆப்போட சர்வீஸ் வந்து பயங்கரமாக ஹிட் அடிச்சிட்ருக்கு அப்படின்னா உங்கள் ஃபிசிக்கல் சர்வர் வந்து என்ன பண்ணும், கிராஷ் ஆகிடும். அதோட கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு தான் ரன் பண்ண முடியும். அதோட கெப்பாசிட்டி தானே அது என்ன ஆகும், கிராஷ் ஆகிடும். ஆனால் நீங்கள் க்ளவுடில் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிலிட்டி தான் அதோட மெயின் திங்கு. ஓகேங்களா. அவன் வந்து உங்களுக்கு கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தருவான். இப்போ போக நம்ம பார்ப்போம். அதோட பேசிக் என்னென்னா ஸ்கேலபிலிட்டி தான். டவுன் டைம் இல்லாமல் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறதோட இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டு. அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டெஸ்க்டாப் அதான் விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பை நீங்கள் சர்வீஸாக எடுத்துக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கலாம், அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம், டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா சென்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா சென்டருக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கம்ப்யூட்டிங் சர்வீஸே வாங்கிக்கலாம். இதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல, உங்கள்கிட்ட இன்டர்நெட் சர்வீஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. இது இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அவன்கிட்ட இருந்து அவனோட சர்வர் வாங்கிக்கலாம், அவனோட டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சாஃப்ட்வேரே கொடுத்தாங்கன்னா சாஃப்ட்வேரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு எண்ட் யூஸராக அதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா. அதான் நீங்கள் வந்து இப்போ டிப்பிக்கலாக வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் அவன் ப்ரொவைட் பண்ணுறான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு சர்வர், அதான் கம்ப்யூட்டிங் சர்வர்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து வேறு செக்மெண்ட்டு. நீங்கள் வந்து இப்போ டேட்டா பேஸாக அதை எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணுவீங்க, ஃபைல் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணுவீங்க, இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டோர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணுவீங்க. அது வந்து ஸ்டோரேஜ், அது தனி சர்வீஸ். அதுவும் டேட்டா பேஸும் மிங்கிள் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோரேஜ் தனி, டேட்டா பேஸ் தனி. டேட்டா பேஸ் வந்து ஒரு டேப்லர் ஃபார்மில் இருக்க டேட்டாவை வந்து டேப்லர் ஃபார்ம் மட்டும் இல்லை, நான் ரிலேஷனல் டேட்டா பேஸும் இருக்குது. ரிலேஷனல் டேட்டா பேஸ், நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் எல்லா சர்வீஸ்னாலும் அவன் ப்ரொவைட் பண்ணுவான். ஓகேங்களா. அவன்கிட்ட வந்து அந்த சர்வீசஸ் இருக்கும். அது இல்லைனா வேறு வெண்டார் எவனோ ஒருத்தன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவான். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் சர்வீஸு, இந்த விபிசி, அதுக்கப்புறம் இன்டர்நெட் கேட்வே, அதுக்கப்புறம் நாட் கேட்வே, இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் சர்வீஸ், அதான் சப்நெட்டு, இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவான். நீங்கள் உங்கள் லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ண மட்டும் போதும். இதுதான் க்ளவுட் சர்வீஸு. இது டிப்பிக்கலாக என்னென்னா கொஞ்சம் மேலே போய் இப்போ அனாலிட்டிக்ஸ் தரான் அவன். நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய அனலைசிஸ் டூல் அவனே ப்ரொவைட் பண்ணுவான். அதை வச்சு நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதனா ஓப்பன் சோர்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து அவன் டேரெக்டாக சாஃப்ட்வேரே கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் சர்வரை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாமல் டேரெக்டாக அவனோட சாஃப்ட்வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு யூஸ் கேஸ் தான். இருந்தாலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இன்டெலிஜென்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சர்வர்லெஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சர்வர்லெஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் நீங்கள் வந்து கோட் பண்ணி சர்வர் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும். நான் உங்களுக்கு வந்து அது அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா.
க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் டைப்ஸ் இருக்குங்க. என்னென்ன டைப்ஸ்னால் ப்ரைவேட் க்ளவுட், பப்ளிக் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன? ப்ரைவேட் க்ளவுட் தான் உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்ஃப்ரா வந்து நம்ம வந்து ஓனாக வச்சுருப்போம். அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வரை வந்து நம்ம ஓனாக வச்சுருப்போம். நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம். அதில் இருக்க டேட்டா, அதில் இருக்க அப்ளிகேஷனுக்காக அந்த அந்த சாரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம். அந்த பிஸ்னஸ் மூலமாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுருப்போம். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற டேட்டா, அதுக்கப்புறம் அது ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்க்காக, கம்ப்யூட்டிங் ப்ராசஸ்க்காக நம்ம ஒரு சர்வரை வந்து ஃபிசிக்கலாக ரன் பண்ணுவோம். அதுதான் வந்து ப்ரைவேட் க்ளவுடு. அதை நீங்கள் ஏன் க்ளவுடுன்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க, அது ஒரு யூசர் வந்து இன்டர்நெட் மூலமாக தானே ஆக்சஸ் பண்ணுறான். அப்போ அது க்ளவுட் சர்வீஸ் தானே. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட்டில் போட்டீங்க, அவன் இன்டர்நெட் மூலமாக உங்களை ஆக்சஸ் பண்ணுறான். நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்கீங்க, அது ஓகே. பட் அவனுக்கு அது க்ளவுட் சர்வீஸ் தானே. அதனால் அதை ப்ரைவேட் க்ளவுட்னு கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக நீங்கள் பிஸ்னஸ்க்குன்னு சில பேர் வந்து ப்ரைவேட் க்ளவுட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ப்ரைவேட் க்ளவுட். பப்ளிக் க்ளவுட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ப்ரைவேட் க்ளவுட் ஈஸியாக புரியும். பப்ளிக் க்ளவுட்லாம் என்னென்னா, ஒரு கம்பெனி இருப்பான், அவன் வந்து கம்ப்யூட்டிங் சர்வர்ஸ் வந்து தருவான். கம்ப்யூட்டிங் சர்வர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸாக தருவான். இப்போ அந்த கம்பெனி வந்து எல்லாருக்கும் தருவான். அது வந்து ஒரு ஷேர் ரிசோர்ஸ். கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி சின்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யார் வந்தாலும் கொடுத்துருவான். இதுவே ப்ரைவேட் க்ளவுட்னா என்னென்னா, உங்களுக்காக டெடிக்கேட்டடாக வந்து அவங்க வந்து டேட்டா சென்டரு, அதுக்கப்புறம் இன்ஃப்ரா வந்து வச்சுருப்பாங்க. இதுதான் ப்ரைவேட் க்ளவுடு. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு கம்பெனி தான், பட் வந்து உங்கள் பிளாட்ஃபார்மில் சரி நீங்களே ஓனாக வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை உங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஒருத்தன் வெண்டார் வந்து அந்த இன்ஃப்ராவை ரெடி பண்ணி வச்சு தரான் அப்படின்னாலும், சர்வீஸாக தரானாலும் ஓகே. ரெண்டுமே வந்து ப்ரைவேட் க்ளவுடில் தான் வரும். பப்ளிக் க்ளவுடு நான் உங்களுக்கு இதை எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு அதில் இருக்க யூஸ் கேஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஹைப்ரிட் க்ளவுட்னு ஒரு இன்ட்ரோ மட்டும் தரேன். ஹைப்ரிட் க்ளவுட்னு என்னென்னா, சில சர்வீசஸ் வந்து இப்போ பேங்கிங் சர்வீஸை நீங்கள் எடுத்தீங்க, அதோட டேட்டா, யூசர் டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங் பேஜ் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அவன் பப்ளிக் க்ளவுடில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளே வேறு சர்வீசஸை வேறு க்ளவுடில் போடுறது தான் ஹைப்ரிட் க்ளவுடு. ஓகேங்களா? இப்போ வந்து காம்ப்ளெக்ஸான செக்யூர்டான டேட்டாவெலாம் ப்ரைவேட் க்ளவுடில் போட்டு, மார்க்கெட்டிங் தேவைப்படுற திங்ஸ்லாம் வந்து பேங்கிங் செக்டாரில் சொல்கிறேன், மார்க்கெட்டிங் தேவைப்படுற திங்ஸ்லாம் பப்ளிக் க்ளவுடில் போட்டு ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனாக, எப்படின்னா எல்லாமே கலந்த மல்டிபிள் திங்ஸாக மல்டிபிள் க்ளவுடாக கொடுக்கறது தான் ஹைப்ரிட் க்ளவுடுன்னுவாங்க. ஒரு காம்பினேஷன், ஒரு ப்ரைவேட் க்ளவுடும் இருக்கும், ஒரே அப்ளிகேஷனு ரெண்டு விதமான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணும். அதோட ஆக்சஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா, ஒன்று ப்ரைவேட் க்ளவுடு, ஒன்று பப்ளிக் க்ளவுடு. இதை இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ஹைப்ரிட் க்ளவுடு. ஓகேவா? இப்போ பப்ளிக் க்ளவுடு இந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக கிளியர் ஆகும். பப்ளிக் க்ளவுட் வெண்டார்ஸ்லாம் ஃபேமஸான வெண்டார்ஸ் 4 பேர் இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏடபிள்யூஎஸ், அமேசான், மைக்ரோசாஃப்ட் ஏடபிள்யூஎஸ்னால் அமேசான் வெப் சர்வீஸஸு, அப்புறம் மைக்ரோசாஃப்டோட அசூரு, அப்புறம் நம்ம கூகுள் இருக்காங்க தலைவன், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மு, அதான் ஜிசிபின்னுவாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎம் க்ளவுடு, அது இல்லாமல் அலிபாபா க்ளவுட் இருக்குது. ஆரக்கல் கூட க்ளவுட் சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விர்ச்சுவல் சர்வர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த விர்ச்சுவல் சர்வரை நீங்கள் கம்ப்யூட்டிங் நோட்ஸாக யூஸ் பண்ணிப்பீங்க உங்களோட அப்ளிகேஷனுக்கு. ஓகேவா? அதுதான் வந்து பப்ளிக் க்ளவுடுன்றது. இதோட யூசேஜ் என்ன, இதில் ஏன் எல்லாரும் அது வந்து இதுக்காக போகிறாங்கன்னா, அதோட ஸ்கேலபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு திங். ஹைலி ஸ்கேலபுளாக இருக்கும். தேவையில்லாத டைமில் ஸ்கேல் டவுனும் பண்ணிக்கலாம், ஸ்கேல் அப்பும் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுனும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து அவனோட சர்வர்ஸை வந்து பல இடத்துல வச்சுருப்பான், ஒரு கிளஸ்டர் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ உங்களுக்கு டவுன் டைம்லாம் கண்டிப்பாக இருக்காது. எந்த ரீஜனில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், குளோபல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பே ஆஸ் பர்
பே ஆஸ் பர் கோ, இல்லைனா பே ஆஸ் பர் டிமாண்ட். இப்போ நீங்கள் வந்து உங்களோட உங்களோட ஈட்ஸ் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் உங்கள்கிட்ட காஸ்ட் வாங்குவான். ஸோ வந்து நீங்கள் எக்கனாமிக்கலான திங் அது. அதுலேயே நீங்கள் டெடிகேட்டட் சர்வர்ஸ்லாம் போனீங்கன்னா, ப்ரைவேட் க்ளவுட் போனீங்கன்னா பப்ளிக் க்ளவுடோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் பப்ளிக் க்ளவுட் வந்து இப்போத்துலேயே இருக்கிறதுல எக்கனாமிக்கல். எல்லோரும் அதனால தான் அதை அடாப்ட் பண்ணுறாங்க, எல்லா கம்பெனியுமே. டெக்னிக்கலாக சொல்லணும்னா, சர்வீசஸ் டெலிவர்ட் ஓவர் த பப்ளிக் இன்டர்நெட் அண்ட் ஷேர்ட் அக்ராஸ் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனி வா அந்த கம்பெனி வான்லாம் இல்லை, எந்த கம்பெனி வந்தாலும் அவன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவான். ஓகேங்களா? தென் ப்ரைவேட் க்ளவுட். இப்போ நீங்கள் பப்ளிக் க்ளவுடை பார்த்தீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிஷ்னல் செக்யூரிட்டி தேவை. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒருத்தன் அதை வந்து பக்காவாக மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து அதோட பப்ளிக்காக ஷேர் பண்ணாத திங்ஸ்லாம் இருக்கும்ல. அதான் நீங்கள் ஃபைனான்சியல் செக்டர் தான் ஒரே எக்ஸாம்பிள். அது சொன்னால் தான் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். பேங்கிங் சர்வீஸில் யூஸரோட டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். இப்போ அது வந்து கண்டிப்பாக பப்ளிக் க்ளவுட்லாம் அவனால் கண்டிப்பாக அதை டிப்ளாய் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ப்ரைவேட் க்ளவுட் தான். ஒன்று அவன் ஆன் பெர்மிசஸில் வச்சுக்கலாம், அவனே வந்து சர்வர் வாங்கி ஃபிசிக்கலாக ரன் பண்ணிக்கலாம். இல்லைனா விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடு, எவனா ஒருத்தன் தேர்ட் பார்ட்டி வெண்டார்கிட்ட அவனை வந்து எனக்காக நீ ஹோஸ்ட் பண்ணு, ஆனால் டெடிக்கேட்டடாக எனக்காக மட்டும் ஹோஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவனே மேனேஜ் பண்ணவும் வைக்கலாம். இதுதாங்க மேனேஜ்டு ப்ரைவேட் க்ளவுடு. இல்லைனா நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆன் பெர்மிசஸ் ப்ரைவேட் க்ளவுட். ஹோஸ்டடும் மேனேஜ்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். உங்களுக்காக வேற ஒருத்தன் ஹோஸ்ட் பண்ணி மட்டும் வச்சுருப்பான் அப்படின்னா ஹோஸ்ட்டு, அவனே அதை மேனேஜும் பண்ணிக்கிறான். அதான் செக்யூரிட்டி அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் அது என்னென்ன தேவையோ அதுக்கு எல்லாம் மேனேஜ்மெண்ட்டும் அவனே பண்ணிக்கிறான்னா அது மேனேஜ் ப்ரைவேட் க்ளவுட். விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட்னா அது விர்ச்சுவல்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டார்கிட்ட தான் ஃபிசிக்கல் சர்வர் எல்லா டேட்டா சென்டர் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை விர்ச்சுவலாக தான் ஆக்சஸ் பண்ணிருப்பீங்க. அந்த வெண்டார் வந்து உங்கள் பெர்மிஷன்ஸில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அவனோட பெர்மிஷன்ஸில் வச்சுருந்தாலும் சரி, அது விர்ச்சுவலாக நீங்கள் வந்து குளோபலாக ஆக்சஸ் பண்ணிருப்பீங்க. அதுதான் விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடு. இதை யாரெல்லாம் மெயினாக ப்ரொவைட் பண்ணுறான்னா, டெல்லு ப்ரொவைட் பண்ணுறான், ஐபிஎம் ப்ரொவைட் பண்ணுறான், விஎம்வேர் வந்து பாப்புலரான கம்பெனி, அப்புறம் ஹெச்பி, ஆரக்கிள் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதாங்க நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே வந்திருக்கோம். இந்த பேங்கிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பேங்கிங் சர்வீசஸில் பப்ளிக் சர்வீசஸும் இருக்கும், ப்ரைவேட் சர்வீசஸும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பிரிட்ஜாக கனெக்ட் பண்ணுறது தான் ஹைப்ரிட் க்ளவுடு. ஜஸ்ட்டு வந்து ஆன் பெர்மிசஸ் டேட்டா சென்டரையும் பப்ளிக் க்ளவுட்லேயும், பப்ளிக் க்ளவுடில் இருக்க சர்வீசஸ் வந்து ஆன் பெர்மிசஸில் இருக்க டேட்டா சென்டரை கனெக்ட் பண்ணி, அதான் ஒரு ஆக்சஸ் மாதிரி எடுத்து அதில் இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணுறது தான் ஹைப்ரிட் க்ளவுடு. இந்த கான்செப்டை, அதான் இந்த பப்ளிக் ஒரு அப்ளிகேஷனில் 2 சர்வீசஸும் இருக்கும், ப்ரைவேட் சர்வீசஸும் இருக்கும், பப்ளிக் சர்வீசஸும் இருக்கும். ப்ரைவேட் சர்வீசஸ்க்கு வெளிலேருந்து ஆக்சஸ் இருக்காது, ஆனால் அந்த பப்ளிக் சர்வீசஸ்க்கு வெளிலேருந்து ஆக்சஸ் இருக்கும். அந்த யூசர் வந்து பப்ளிக் சர்வீஸை ஆக்சஸ் பண்ணுவான், அது போய் டேட்டா பேஸில் வந்து அதான் அந்த ப்ரைவேட் சர்வீஸில் போய் டேட்டா ஃபெச் பண்ணி கொடுக்கும். இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொலாபரேட்டட் இன்டிகிரேட்டட் என்வாயன்மெண்ட்டாக ரெடி பண்ணுறது தான் ஹைப்ரிட் க்ளவுடு. ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? பேசிக்காக பெனிஃபிட்ஸுக்கு வந்துடுவோம். பெனிஃபிட்ஸ்னாலே ஸ்கேலபிலிட்டி தாங்க எனக்கு தெரிஞ்சு மெயின் பெனிஃபிட். அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். சென்ட்ரலைஸ் டேட்டானா ஒரு டேட்டா, அவன்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும், அது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அது சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால அது ஒரு அடிஷ்னல் செக்யூரிட்டி நீங்கள் நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் காஸ்ட் சேவிங். ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து பெரிய காஸ்ட் எக்ஸ்பென்டிச்சர் பண்ணாமல் இது வந்து ஆன் டிமாண்டில் உங்களுக்கு என்ன தேவையோ ஆஸ் பர்
ஆஸ் பர் யூசேஜ் போகிறது தான். ஸோ வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அவன் பல இடத்துல வந்து அவனோட டேட்டா சென்டர் வச்சுருப்பான். ஸோ டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா. நீங்கள் இன்க்ரீஸ் கொலாபரேஷன்னா உங்கள் டீம் வந்து விர்ச்சுவலாக ஹைப்ரிடாக எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். ரிமோட்டாக உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்கனாலும் பண்ணிக்கலாம். அதுதான் இன்க்ரீஸ் கொலாபரேஷன். பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுதுல்ல, அவனால் வந்து ஜீரோ டவுன் டைமில் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அது உங்களால் ஃபிசிக்கல் சர்வரில் ப்ரொவைட் பண்ண முடியுமானா டவுட்டு தான். பண்ணலாம், பட் ஆனால் உங்களால் வந்து 100% ஜீரோ டவுன் டைம் 100% அப்ளை இருக்கணுன்றதை உங்களால் என்ஷூர் பண்ண முடியாது. இது ரிலையபிள் சோர்ஸு, நீங்கள் வந்து நம்பி எடுக்கலாம். இப்போ வந்து அவன் உங்கள் டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது. அந்தளவுக்கு தான் அவனோட செக்யூரிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வேறு ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவன் வந்து செக்யூர்டான ஆக்சஸ் தான் தரான். இதுதாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பெனிஃபிட்ஸு. ஓகே, இதோட மாடல்ஸ்குள்ளே வருவோம். என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்க்கலாம். இது வந்து ஏடபிள்யூஎஸை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஆக்சுவலாக அது என்ன மாடல், அவன் என்ன சர்வீஸ் மாடலில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றது புரியும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து என்ன மாடலில் ஒர்க் பண்ணுதுன்னு. ஃபஸ்ட்டு இன்ஃப்ரா தான் தருவான். இன்ஃப்ரானா என்னென்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டிங் நோட்ஸ் தந்துடுவாங்க. அதான் வந்து ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா EC2. உங்களுக்கு வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனாக அதில் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது ஒரு கம்ப்யூட்டிங் நோடு, அது வந்து ஒரு சர்வர். உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஃபிசிக்கல் இன்ஃப்ரா ரெடி பண்ணாமல் ஒரு சர்வரை வந்து விர்ச்சுவலாக எடுத்துக்கிறீங்க. ஓகேவா. அதான் இன்ஃப்ரா அஸ் அ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னால் ஒரு டெடிக்கேட்டடான க்ளவுட் எனேபிள்டு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அது. ஓகேங்களா. நீங்கள் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏடபிள்யூஎஸோட எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் சர்வீஸ் எடுத்துப்போம். அது வந்து அது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்க்கு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களோட வெப் அப்ளிகேஷனை வந்து அதில் டிப்ளாய் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள் கோடை அதில் வந்து அப்லோட் பண்ணால் போதும். ஓகேங்களா. நீங்கள் வந்து சர்வர் செட்டப் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் EC2 இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு சர்வர் செட்டப் பண்ணணும். அவன் விர்ச்சுவலாக உங்களுக்கு ஒரு சிஸ்டம் சர்வர் கொடுத்துருவான். ஆனால் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு பேக்அண்ட் சர்வர் ரன் பண்ணணும்ல, பேக்அண்ட் சர்வர் செட்டப் பண்ணணும்ல, அந்த வேலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸில். ஓகேங்களா. அந்த பேக்அண்ட் சர்வர் அந்த என்விரான்மெண்ட்டே அவன் கொடுத்துருவான் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வெப் அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணால் மட்டும் போதும். எல்லா திங்ஸுமே அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து பக்காவான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. லோட் பேலன்சிங்லேருந்து ஆட்டோ ஸ்கேலிங்லேருந்து அப்ளிகேஷனோட மானிட்டரிங்லேருந்து ஹெல்த் மானிட்டரிங்லேருந்து எல்லாத்தையும் அது பண்ணிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்க்கு. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இது ஒரு மாடல். இது என்ன மாதிரி மாடல்னால், நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணால் எடுத்துக்கலாம். அவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜூம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஜூம் வச்சு நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிஃபைல வந்து உங்கள் வெப்சைட் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேல் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இதுதான் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். இதுவும் ஒரு க்ளவுட் மாடல் தான். இது ஏன் க்ளவுட் மாடல்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுவுமே நீங்கள் எதுவுமே ஃபிசிக்கலாக ரெடி பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்துடும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வந்து அதோட இன்ஃப்ரா என்ன, அது என்ன என்விரான்மெண்ட்னா, அதில் எதில் டெவலப் பண்ணியிருக்காங்க, அது வந்து அந்த சாஃப்ட்வேரோட எந்த திங்ஸை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து பே பண்ணி அதோட யூசேஜை மட்டும்தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. இப்போ ஜூம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், அதிலே வந்து பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வெர்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை யூசேஜ் அளவில் மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவீங்க. அதான் அதோட தேவைக்கு பொறுத்து மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதான் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்.
அது அந்த மாடலை வந்து ஏன் இதுக்குள்ளே சேர்க்குறானுங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ரா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் அவங்க சாஃப்ட்வேரையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து இந்த மாடலை சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ், இது ஒரு காம்ப்ளெக்ஸான திங்கு. என்னென்னா, சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து லாம்டான்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறான். ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் சர்வர்லாம் இருக்காது. நீங்கள் எந்த சர்வர் செட்டப் பண்ண தேவையில்ல, இன்ஃப்ராலாம் வாங்க தேவையில்ல. அந்த சர்வீசஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் கோடை வந்து பேக் அண்ட் கோடை வந்து ஃபங்க்ஷனாக நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு சர்வரே தேவையில்லை. இதுதான் சர்வர்லெஸ் அப்ளிகேஷன். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏடபிள்யூஎஸ் லாம்டா. ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஏபிஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து டிப்ளாய் பண்ணி அதை வந்து ஒரு அப்ளிகேஷனாக ரன் பண்ணிக்கலாம். பேக் எண்டில் எந்த சர்வர் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லாம்டா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் மாதிரி தான். அந்த ஈவெண்ட் நடக்கும்போது அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ப்ராசஸாக வந்து எதுவுமே சர்வராக ரன் ஆகிட்டு இருக்காது பேக்ரவுண்டில். ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆனோடனே ஒரு ப்ராசஸர் ரன் ஆகிட்டுருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு லாம்டா வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளாரிஃபை ஆகும். இதை தான் ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ்ன்றாங்க. இது இல்லாமல் டெஸ்க்டாப் ஆஸ் எ சர்வீஸ்னு கூட ஒரு சர்வீஸ் இருக்குது. அப்படின்னா விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் வந்து தந்துடுவாங்க. என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ரா பார்த்தீங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க, அதான் இன்ஃப்ரானா ஒரு கம்ப்யூட்டிங் நோடு, ஒரு சர்வரே கொடுத்துட்றது. அப்புறம் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க, ஒரு சர்வர் செட் ஆன பிறகு ஒரு சர்வருக்கு அப்புறம் அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணணுன்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு அப்ளிகேஷன் சர்வர் ரன் பண்ணுவீங்க. அந்த செட்டப் கொடுக்குறது பிளாட்ஃபார்மு. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரே சர்வீஸாக கொடுக்குறது வந்து அதான் ஃபுல்லாக ஒரு சாஃப்ட்வேரே நீங்கள் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க, சர்வர்லெஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு ஈவெண்ட் ட்ரிகருக்கு ஆன பிறகு ஒரு சர்வர் வந்து இருக்கார மாதிரி, சர்வரில் ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கார மாதிரி வித்தவுட் சர்வர், அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ டெஸ்க்டாப் சர்வீஸ்னால் ஒரு கம்ப்யூட்டரை வந்து, இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, ஒரு லேப்டாப்பு, அதோட கான்ஃபிகரேஷன்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுற அளவுக்கு வந்து காம்ஃபர்டபுளாக இல்லைன்னா, அந்த டெஸ்க்டாப் சர்வீஸில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் வாங்கிக்கலாம். டெஸ்க்டாப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ அந்த கான்ஃபிகரேஷனை டெஸ்க்டாப் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை உங்களோட இந்த கம்ப்யூட்டரே விர்ச்சுவலாக நீங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரே நீங்கள் வந்து விர்ச்சுவலாக உங்கள் ஓன் கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் டெஸ்க்டாப் வீட்டில் எதுக்கு வச்சுருப்போம், ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி வந்து டெஸ்க்டாப்பை சர்வீஸாக தராங்க. பேசிக் திங்ஸ்க்காக, பேசிக்காக நீங்கள் எதனா ஒரு ஆக்சஸ் பண்ணணுன்னா உங்களோட ஓன் கம்ப்யூட்டருக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிகரேஷன் வந்து பக்காவாக இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது வந்து டெஸ்க்டாப் சர்வீஸ். அதனால் அது கொடுக்கல, அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது ஈஸி தான், பட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது நம்மக்கிட்டே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, நம்ம என் டெஸ்க்டாப் சர்வீஸை வந்து ஒரு டெஸ்க்டாப் வந்து ஒரு சர்வீஸாக எடுக்க போகிறோம். அதனால ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் தான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். நீங்களாம் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அதை பற்றி. இது வந்து அந்த க்ளவுட் சர்வீஸ் மாடலுக்கு வந்து ஒரு ஏடபிள்யூஎஸோட எக்ஸாம்பிள். இன்ஃப்ரா ஆஸ் எ சர்வீஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் EC2 சர்வீஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸில் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸில் வந்து அதான் ஏடபிள்யூஎஸ் லாம்டா வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சர்வீஸ் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா இந்த இமேஜில் வந்து இது இருக்குது, AWS IoT பட்டன் ஆப். ஓகேங்களா, அதில் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் இதாங்க நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இவங்க தான் லீடிங் ப்ரொவைடர்ஸு. AWS, அஜூர், கூகுள், அலிபாபா, IBM, ஆரக்கிள். இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இன்ஃப்ரா எடுத்துக்கலாம், பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ் எடுத்துக்கலாம், சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ் கூட இவங்க சில சர்வீஸஸ்லாம் வச்சுருக்காங்க. டெஸ்க்டாப் ஆஸ் சர்வீஸ் கூட இருக்குங்க, அஜூரில் இருக்குது டெஸ்க்டாப் ஆஸ் சர்வீஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை ரியல் வேர்ல்டில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்,
அதுக்கப்புறம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக பேக்கப் எடுக்கிறதுக்கு, அது க்ளவுடில் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அது எனக்கு தெரில. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிகவரி க்ளவுடில் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷனோட பேக்கப்பும் க்ளவுடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து பயங்கரமான செட்டப்பில் வச்சுருப்பான் டேட்டா. அதான் அவனோட டேட்டா சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா ரீஜனில் இருக்கும், கிளஸ்டர் மாதிரி மெயின்டைன் பண்ணுவான். ஸோ ஈஸியாக இருக்கும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஐஓடி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங் இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு இது டெக் வேர்ல்டில் இருக்கிறது தான். இதுதான் வந்து பேசிக்காக வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள். ஓகேங்க, வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா கீழே போடுங்க. தென் வந்து நான் பேசுறது செட் ஆகலை, பிடிக்கலனாலும் போடுங்க. நான் எப்படி டெவலப் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.